ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இமெயில் ஏஐ ஏஜென்ட்டை எப்படி பில்ட் பண்றது, அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதாவது உங்க பிசினஸ்க்காகவோ இல்ல உங்க பர்சனல் யூஸ்க்காகவோ கண்டிப்பா நீங்க மெயில் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மெயிலுக்கு எப்படி ரிப்ளை மெயில் ஒரு ஏஐ ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்றது, அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போதும் நிறைய மெயில் ஓப்பன் பண்ணாம இருக்கும் அண்ட் சேம் டைம் ரிப்ளை பண்ணாம இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி ரிப்ளை பண்றது, அதுக்கான ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்றது, அதான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற போற டூலோட நேம் பார்த்தீங்கன்னா லென்டி. ஸோ இந்த லென்டி டூல் யூஸ் பண்ணா நமக்கான இமெயில் ஏஐ ஏஜென்ட்டை செட் பண்ண போறோம். ஸோ இந்த டேரக்டா இதுக்குள்ள லென்டி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்க இமெயில் வச்சு உங்களால் சைன் அப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பிரைசிங் பார்த்துலாம். ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா உங்களால் 40 டாஸ்க் மட்டும் ஃப்ரீயா உங்களால் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு 40 டாஸ்க், அது பார்த்தீங்கன்னா பர் மந்த் இது ஆக்சுவலி. ஸோ பர் மந்த் 400 கிரெடிட்ஸ் 40 டாஸ்க் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே வேணா நீங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். இதே நீங்க பிசினஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் ஃப்ரீயா எப்படி உங்களுக்கு பர்சனல் இமெயிலுக்கு எப்படி ஒரு ஆட்டோமேஷன் செட் பண்றது, அதுவும் இந்த லிண்டி டூல் யூஸ் பண்ணி ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்றது, அதை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறேன். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், லாகின் பண்ணி உங்களோட மெயில் வச்சு லாகின் பண்ணலாம். லாகின் பண்ண உடனே உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஹோம் பேஜ்ல இருக்கான்னு செக் பண்ணீங்க, இது ஹோம்ல இருக்கான்னு செக் பண்ணீங்க. ஒன்ஸ் இது செட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதாவது உங்களுக்கான ஒரு ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணணும். நீங்க பார்த்தீங்கன்னா நியூ ஏஜென்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. எப்பயும் நீங்க ஒரு டூலையோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச்ல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ டிஃபால்ட்டா டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க சொல்லி டெம்ப்ளேட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் கொடுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கான மெயின் அந்த ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணுற டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் மெயின் ஏஐ பில்ட் பண்ணுற டேஷ்போர்டு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பாருங்க, நம்ம சேனலை பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம நிறைய ஆட்டோமேஷன் டூல் கவர் பண்ணியிருக்கோம். அது பிஸ்னஸ் ஆட்டோமேஷனாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன், சிஆர்எம் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவும் ஒரு ஆட்டோமேஷனாவே கண்டிப்பாக ஒரு ட்ரிகர் அண்ட் ஆக்ஷன் கம்பல்சரி இருக்கும். சேம் அதே தான், ஒரு ஏஐ ஏஜென்ட்டை நீங்கள் பில்ட் பண்ண போனால் கண்டிப்பாக ட்ரிகரும் இருக்கும் அண்ட் சேம் டைம் ஆக்ஷனும் இருக்கும். ஸோ இது மறந்துடாதீங்க, நீங்கள் எந்த ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணாலும் ட்ரிகரும் இருக்கும் அண்ட் ஆக்ஷனும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, எல்லாமே டெலிட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கிராச்ல சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா நம்ம ட்ரிகர் செட் பண்ணணும். ஸோ நம்மளோட மெயின் ட்ரிகர் என்ன, இமெயில் ரிசீவ் ஆனா அதுக்கு ரிப்ளை மெசேஜ் சென்ட் பண்ணும். இந்த இமெயில் ரிசீவ் ஆகுது பார்த்தா இதுதான் நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட். ஸோ இங்க பிளஸ் ஐக்கன் இருக்குல்ல, ஸோ பிளஸ் கிளிக் பண்ணி ஆட் ட்ரிகர் கொடுங்க. ஆட் ட்ரிகர் கொடுத்த உடனே நீங்க மேலே போய் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஜிமெயில நம்ம என்ன பண்றோம், இமெயில் ரிசீவ், இதுக்கு தான் நம்ம இப்போ ஆட்டோமேட் செட் பண்ண போறோம். ஸோ இமெயில் ரிசீவ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கான பாருங்க, இமெயில் ரிசீவ் செலக்ட் ஆயிடுச்சு. எவ்ரி டைம் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரி செட் பண்ணும்போது கண்டிப்பா கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுக்கணும். ஸோ உங்களோட மெயில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோ கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்க அலோ கொடுத்துருங்க. ஜஸ்ட் டம்மி மெயில் தான், ஜஸ்ட் அலோ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இமெயில் ரிசீவ் ஆனோன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஒரு ரிப்ளை மெசேஜ் சென்ட் பண்ணணும். ஸோ அந்த மெசேஜ்க்கான ஏஐ ஏஜென்ட்டை செட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணால் பர்ஃபார்ம் ஆக்ஷனில் இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஏஐ ஏஜென்ட் செட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். எங்கேருந்து நீங்கள் அவங்கள நீங்கள் அந்த இமெயில் ரிசீவோட உங்களோட எக்ஸல் ஷீட் கொண்டு போகணுமா, இல்லை சிஆர்எம் கொண்டு போகணுமா, இல்லை வேற எங்கேயாச்சும் கொண்டு போகணுமா. ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நாம எங்கே கொண்டு போகிறோம்னா ஒரு ஏஜென்ட்டை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ ஏஜென்ட் செட்டப் கொடுக்குறோம். ஸோ ஏஜென்ட் செட்டப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு இமெயில் ரிசீவ் ஆகுது, அந்த இமெயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும், கரெக்டாக அதை படிச்சுட்டு அதை லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை மெசேஜ் சென்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே டிஃபால்ட்டாக இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். யூ ஆர் தி ப்ரொஃபஷனல் இமெயில் பில்டர். வென் எவர் நியூ இமெயில் ரிசீவ்ட் யூ செட் தி ரிப்ளை மெயில் பொலைட் அண்ட் ப்ரொஃபஷனல் வே அக்கார்டிங் டு தி கான்டெக்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்ல நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல் கிளாட் 4 சோனட் மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே பர்மிஷன் எவ்ரி டைம் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. எங்கிட்ட பர்மிஷன் கேட்கறதோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை சென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம செட் பண்ண போகிற சென்ட் ரிப்ளை, அவ்வளோதான் கைஸ்.
இப்ப நம்ம என்ன பண்றோம், வென்னவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணும், உங்களுக்கான ரிப்ளை மெயில் அதுவே சென்ட் பண்ணும். இதுதான் கைஸ் ஓவரால் பாயிண்ட். இந்த மாதிரி நீங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் இமெயிலுக்கு இப்படி தான் செட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இமெயில் ரிசீவ் ஆனா இந்த மாதிரி செட் பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஜஸ்ட் என்ன பண்றேன், இப்போ டர்ன் ஆன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களோட இமெயில் வந்து ஃபெச் ஆயிடும். ஜஸ்ட் டெஸ்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் ரன் ஆகும். இப்போ என்ன பண்றேன், டர்ன் ஆன் கொடுக்குறேன். ஸோ டர்ன் ஆன் கொடுத்துட்டு இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் செட் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்றேன், அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன். ஸோ எப்படி ஓகே நீங்களே பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட பர்சனல் மெயிலேருந்து இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக வந்து ஐ டெஸ்ட் ஐ எம் மணி நீட் ஒன் டு ஒன் மீட்டிங் வித் எம்டி கைண்ட்லி அரேஞ்ச் இட் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணேன். இது ஜிமெயில் நீங்கள் ஓப்பன் பார்க்கலாம். இதுக்கு ரிப்ளை மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்களேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான ரிப்ளை மெசேஜ் இந்த நம்ம பில்ட் பண்ண இமெயில் ஏ ஏஜென்ட் ரெடி பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட் ரிகார்டிங் யுவர் ரெக்வஸ்ட் ஒன் டு ஒன் மீட்டிங் வித் மை எம்டி. I have received your request. We will coordinate with MD, schedule, arrange it suitable time and for meeting. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் வேறு என்ன மாதிரி மெசேஜ் அனுப்பணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரு மெயில் ரிசீவ் ஆன உடனே இப்போதைக்கு நான் டெஸ்ட் மோடில் இருக்குது. ஸோ டெஸ்ட் மோடில் இருக்கும்போது ஒரு மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளோ ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் கனெக்ட் பண்ணலாம், எனக்கு வந்து இப்போதைக்கு அந்த மெசேஜ் அந்த ஆட்டோமேட்டட் ஃபார்மேட் எனக்கு தேவைப்படல. இன்கேஸ் உங்கள் பிஸ்னஸ்க்காவோ இல்லை உங்களுக்காவோ தேவைப்பட்டா ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட் கொடுத்து ஒரு மெயில் நீங்கள் சென்ட் பண்ணுங்க. அந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வந்து பாருங்க. அந்த ரெஸ்பான்ஸோட அந்த ப்ரொஃபஷனல் வே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெயிலை கனெக்ட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் வர மெயில் எல்லா மெயிலுக்குமே அது ஆட்டோமேஷன் அந்த இமெயில் வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இதுதான் ப்ரொசீஜர். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய்.